ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். நம்ம ஆண்டவர் எல்லாத்திலுமே ஸ்பெஷல். மன்னிப்பதில் வல்லவர், மறப்பதிலும் வல்லவர். சில பேர் மன்னிப்பாங்க, ஆனால் மறக்க மாட்டாங்க. இது மெஜாரிட்டியாக இருக்குது. ஆனால் இயேசுநாதர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மன்னிக்கவும் செய்வார், மறக்கவும் செய்வார். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இன்றைக்கி தப்புவிப்பார் அப்படின்னு. இந்த ரெண்டு இருந்தால் தான் யார் நம்மை மன்னித்து நம்முடைய குற்றங்களை மறக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நம்மை தப்புவிக்க முடியும். ஏன்னா எல்லாத்திலிருந்து தப்பிச்சிடலாம். பாவம் என்கிறதான ஒரு இருப்பு காலவாயிலிருந்து நம்மை தப்புவிக்க யாரும் கிடையாது. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். இந்த அனுதின கண்மலை தண்ணீச்சை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைய, என் வாழ்க்கையில் தப்புறதுக்கே இடமில்ல நினச்சிங்கன்னா நீங்கள் தப்புவிக்கப்படுவீங்க. எப்போ? இயேசுநாதரை நம்பவும் முடியும். இந்த தாவீது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சவுலுக்கு தப்பி அவன் ஓடுகிறான். எங்கே மாட்டிக்கிட்டு தான் அப்படின்னா, காத் என்கிறதான ஒரு பட்டணத்தில் மாட்டி அந்த ராஜாட்ட போய் சிக்கிக்கிறதான். அப்போ அந்த ராஜாட்ட ஒரு கோஷி போய் பிட்டை போட்டு விடுதாங்க. என்ன போடுதாங்க? காத்தின் ராஜாட்ட போய் ஆகிஸ்ட போய், இவன் தாயா இஸ்ரவேலை இந்த கோலியாத்தை போட்டதுனாலாம் இதுதான் இவன் தான், இவனை பற்றி தான் பாடினாங்க அப்படின்னா, இவன் எப்படி மாட்டிக்கிட்டான் பாருங்க. எந்த பக்கமும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. கரெக்டாக லாக் ஆகிட்டான். பயந்து போய் கதவில் கீறிட்டு கோலை வடிச்சிக்கிட்டு இருந்தான். அவன் கண்ணுக்கு ஆண்டவர் அவனை எப்படி மாற்றினார் அப்படின்னா, பைத்தியகாரமாக ஆகிட்டு. எல்லாருக்கும் இவன் ஒரு பெரிய வெற்றியாளன், இவன் வல்லவர் அப்படின்னு தெரியுத தாவீது ஆகீசுடைய கண்ணுக்கு மட்டும் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தியக்கார மாதிரி நம்ம அப்பா தெரிய வச்சார். அதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? 1 சாமுவேல் 22 அதிகாரத்திலேயே முதல் வசனத்துடைய வாசிக்க முதல் பாகம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். எவ்விடத்தை விட்டு தப்பினா சொன்னோம் இல்லையா, ஆகிஸ்டேருந்து தப்பிச்சிட்டாங்க. கரெக்டாக கிளி கூட்டுக்குள்ளே மாட்டின மாதிரி அந்த கூண்டுக்குள்ளே மாட்டு கிளியே செட்டாக பறந்துச்சு. இயேசுநாதர் பண்ண வேலை. தாவீதை பார்க்குற எல்லாருக்கும் அவனை அடையாளம் தெரியுது. ஆனால் ஆகீஸுக்கு மட்டும் எப்படி தெரியுது? பைத்தியக்காரன் போல தெரியுது. அதனால் வாழ்க்கையில் தப்புவிக்கே பட முடியாத வியாதியாக இருக்கலாம், கடன் பாரமாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்கள் மனமறிந்து செய்ததான சில தவறுகளாக இருக்கலாம். அதில் கூட மாட்டிக்கிட்டு என்ன செய்யுது? எதுவாக இருந்தாலும் சரி, அப்பாட்ட வந்துடுங்க. அவர் நம்மளை மன்னித்து மறந்து தப்புவிப்பதில் வல்லல். அவர் தப்புவிச்சா நம்மளை பிடிக்க ஒருவனாலும் முடியாது, மறைச்சிருவார். விடிய விடிய தேடினாலும் நிச்சயம் முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கவலைப்படாதீங்க. எல்லா நெருக்கடியாக எதிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்களை தப்பி வைத்து உங்களை கனப்படுத்துவார். காட் பிளஸ் யூ.